எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திரு நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளின் செய்திக்காக நான் ஜெபித்து கொண்டிருந்த போது கர்த்தர் எனக்கு இஸ்ரவேலருடைய பாதையை சற்று யோசிக்க செய்தார். இந்த இஸ்ரவேலர் அவர்கள் ஆரம்ப நாட்களிலிருந்தே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் என்பதினாலே அவர்களுடைய எல்லா பாதைகளிலும் ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்தார். அவர்கள் பாவம் செய்த போதிலும் அந்த பாவங்களை சுட்டி காட்டி அவர்களை மனம் மாற செய்து அநேக இடங்களிலே ஆண்டவர் அவர்களுக்கு கடாட்சமாக இருந்தார். அவர் செய்ய நினைத்தவைகளை அநேக நேரம் அவர்களுக்கு தீமை நினைத்த போது கூட அது சம்பவிக்காதபடி இந்த ஜனங்களை அவர் தம்முடைய கிருபையினாலே காத்து வழி நடத்தி வந்தார். இவர்கள் ஆளோட்டிகளின் நிமித்தமாய் எகிப்து தேசத்திலே மிகுந்த பாடு அனுபவித்திருந்த போது இவர்களுடைய கூக்குரல் ஆண்டுடைய சந்நிதியிலே எட்டின உடனேயே ஆண்டவரால் அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியவே இல்லை. தன்னுடைய தாசனாகிய மோசேயை அனுப்பி இந்த ஜனங்களை அங்கிருந்து ஓங்கிய புயத்தினாலே அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். அப்படி அவர்களை கொண்டு வரும்போது இவர்கள் நிமித்தமாய் அந்த நாட்டிலே பெரும் பேர் ஆதரவு இருந்தது. அதாவது அங்கே இவர்கள் பல லட்சம் பேர் இருந்ததினாலே அந்த நாட்டிலே தேவையான சகல வேலைகளையும் இந்த அடிமைகளை போல இவர்களை வைத்துதான் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். ஆகவே இவர்கள் நாட்டை விட்டு போய்விட்டார்கள், ஆனால் அவர்களுடைய நாடு செழிக்க முடியாது. ஆகவே அந்த பார்வோனும் அவனோடு கூட இருக்கிற சேனையும் இந்த ஜனங்களை பின்தொடர தொடங்குகிறார்கள். இஸ்ரவேலர் பயத்தோடும் நடுக்கத்தோடும் மோசேயினிடத்திலே வந்து அவர்கள் முறையிடுகிறார்கள். முன்னே பார்த்தால் பயங்கரமான செங்கடல், பின்னே பார்த்தால் பயங்கரமான பார்வோனுடைய சேனை, எங்கும் போய் தப்பிக்கொள்ள முடியாத அளவிற்கு முற்புறத்திலும் பிற்புறத்திலும் பாடுகள். என்ன செய்வதென்று அறியாதபடி மோசேயும் ஆண்டவரை பார்த்து முறையிடுகிறார். அப்பொழுது ஆண்டவர், நீ என்னோடு பேசிக்கொண்டிருக்கிறது என்ன? நீ உன்னுடைய கோலை வைத்து கடலை பிளந்துவிடு என்று சொன்னாராம். ஹல்லேலூயா. கடலை பிளந்துவிடு என்று சொன்னார். சொன்னபோது மோசே அப்படியே கீழ்ப்படுகிறார். ஒருவேளை அந்த இடத்துல நாம் யாராவது இருந்திருந்தால் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருப்போமா என்று என்னால் யோசித்து கூட பார்க்க முடியவில்லை. இந்த பரிசுத்தவான் கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே நம்பி கீழ்ப்படிந்தார். அவர் கீழ்ப்படிந்த போது அந்த கடல் ரெண்டாக பிளந்தது. ஹல்லேலூயா. என்றுமே நடக்கக்கூடாத இயற்கைக்கு மாறான ஒரு செயல் இது. இயற்கைக்கு மாறாக ஒரு பெருங்கடலை அவர் தன்னுடைய கோலாலே பிரித்து விட முடிந்தது. ஆண்டவர் கிருபையாய் அந்த இடத்துல இறங்கி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போகிறதற்கு இந்த தண்ணீர் வழிவிடும்படியாக மதிலாக நின்றது. ஹல்லேலூயா. தண்ணீர் என்றைக்காவது மதிலாக நிற்க முடியுமா? ஆனால் தண்ணீர் மதிலாக தன் பிள்ளைகளுக்கு நிற்க முடியும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த தண்ணீரை அவங்க ரொம்ப எளிதாய் கடந்து போயிட்டாங்க. வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அந்த வெட்டாந்தரையில் இவர்களை பின்தொடர்ந்து பார்வோன் சேனையர் வர தொடங்கினார்கள். ஆனால் ஆண்டவரோ, மதிலாய் நின்று கொண்டிருந்த ஆண்டவர் அந்த பார்வோனுடைய சேனைகளுக்கு தண்ணீராய் மாறினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஆண்டவர் கிருபையாய் இருந்தார் என்பதை நாம் தொடர்ந்து உள்ள காரியங்களிலே வாசிக்க முடியும். பல 100 ஆண்டுகள் கழித்து இவர்கள் மறுபடியும் பாவத்தின் மேல் பாவம் செய்ததினாலே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் ராஜாவினிடத்திலே அடிமையானார்கள். இந்த பாபிலோன் ராஜாவிடத்திலே அடிமையான போது அங்கேயும் தன் பிள்ளைகள் என்ற ஆண்டவர் குறித்து ஒரு சிலர் மேலே கர்த்தர் கிருபையாய் இருந்தார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்று சொல்லுகிற பரிசுத்தவான்களுடைய காரியத்திலே அக்கினி மதிலாக இருந்தார். எப்படி இருந்தார் சொல்லுங்களேன்? அக்கினி மதிலாக இருந்தார். ஒரு சந்தர்ப்பம் வந்தது, ஆண்டவரை மறுதலிக்க வேண்டிய நிலை வந்தது. ஆனால் இந்த 3 பேரோ கர்த்தர் எங்களை காப்பாரோ இல்லையோ அதை பற்றி நாங்கள் கலங்குகிறதில்லை. நீ எங்களுக்கு என்ன செய்தாலும் சரி, நீ நிறுத்தின இந்த சிலையை நாங்கள் வணங்குகிறதில்லை என்று பிடிவாதமாக நின்றார்கள்.
அந்த பிடிவாதம் இன்றைக்கு அநேகரிடத்திலே காணப்படுகிறது இல்லை. ஹல்லேலூயா. இந்த ஜனமாகிய யூதர்கள் மேலே, இந்த இஸ்ரவேலர் மேலே கர்த்தர் தண்ணீர் மதிலாகவும் நிற்க வேண்டிய நிலை வந்தபோது நின்றார், அக்கினி மதிலாகவும் நின்றார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார்? தண்ணீரை கடக்க வேண்டிய நிலை வரும், அக்கினியை கடக்க வேண்டிய நிலை வரும். ஆனால் தன் பிள்ளைகள் என்று குறிக்கப்பட்டிருக்கிற ஒரு கூட்டாருக்கு என் ஆண்டவர் தண்ணீரை மதிலாக மாற்றுவார், அக்கினியை மதிலாக மாற்றுவார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்ம சுதாரித்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? நான் அவருடைய பிள்ளை தானா? என்னோடு அவர் இருக்கிறாரா? இது மாத்திரம்தான் இன்றைக்கு நம்ம ஒரு கிளாரிட்டிக்குள்ள வர வேண்டிய ஒரு காரியம். ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்ல விரும்புகிற வார்த்தையை நம்ம வாசிப்போம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இன்னைக்கு பிரைசிங் நடத்தும் போது ஆன்டிக்கு இன்றைக்குள்ள வசனம் என்னன்னு தெரியாது, ஆனால் அவங்க பாடின பாடல் இந்த வசனத்திற்கு இணையான பாடல். ஹல்லேலூயா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. அக்னியில் நடந்து வந்தோம், நாங்கள் என்ன ஆகல, சேதம் ஒன்று அடையல. அதை தான் இன்றைக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தமாக இந்த மாதத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அளிக்கிறார். ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போமா? ஏசாயா 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன் மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஹல்லேலூயா. இதுல மிக முக்கியமாய் நீங்கள் அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தைகள் என்ன? நான் உன்னோடு இருப்பேன். அதுதான் முக்கியமான வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. தண்ணீர்களை கடக்க வேண்டிய சூழ்நிலை வரும், அக்கினியில் நடக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனால் நான் உன்னோடு கூட இருப்பதினாலே தண்ணீர்கள் உங்களை சேதப்படுத்தாது, அக்கினி உங்களை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஆனால் என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டுமே என்னை சுற்றி, யார் வேண்டுமானாலும் எனக்கு விரோதமாக ஆலோசனை செய்யட்டுமே, அவைகள் யாவும் என்னை சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் அதே சமயம் அந்த தண்ணீர் பார்வோனுடைய ரதங்களை கவிழ்த்து போட்டது. அதே சமயம் அந்த அக்கினி அந்த பாபிலோன் ராஜாவுடைய ஆட்களை விழுங்கி போட்டது. ஆனால் யார் கர்த்தருடைய நாமத்தினாலே முன்குறிக்கப்பட்டவர்களோ, யார் ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ, அவர்களை அது சேதப்படுத்தவில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எனக்கு தான் அதிகமான பாடுகள் வருது, அவங்கள காட்டிலும் நான் தான் அதிகமான பாடுகளை அனுபவிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய பாடுகளையும் பிரச்சனைகளையும் பட்டியலிட்டு சொல்லி கொண்டிருக்கலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதினாலே அந்த பாடுகள் நேரிடும், ஆனால் அந்த பாடுகள் உங்களை மூழ்க விட முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். இன்றையிலிருந்து இந்த மாதம் முழுவதும் நீங்கள் சொல்ல தொடங்க வேண்டியது என்ன? ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பிரச்சனையை நான் கடந்து செல்லுவேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், யாதொரு தீங்கும் என்னை அணுகாது. இந்த நீரையும் இந்த நெருப்பையும் வைத்து தான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இந்த நீரும் நெருப்பும் ஐம்பெரும் பூதங்களிலே 2 மிக முக்கியமாய் சொல்லப்படுகிறது. ஐம்பெரும் பூதங்கள் என்று அவைகளுக்கு பெயர் பெற்றது என்ன ரீசன்? காரணம் என்னன்னா, இவைகள் எந்த நேரத்திலேயும் அழிவுக்கு நேராக கொண்டு செல்லக்கூடியவை. ஆகவே தான் அவைகள் பூதங்கள் என்று அழைக்கப்படுகிறது. பூதங்களாக இருந்தாலும் அவைகள் நமக்கு என்ன செய்யாது? சொல்ல மாட்டேங்கிறீங்களே, சேதத்தை வரவழைக்காது. அது நமக்கு பாதுகாப்பின் மதிலாக மாறும். ஹல்லேலூயா. அது பாதுகாப்பு அருளுகிற மதிலாக நமக்கு மாறும் என்பதிலே தைரியமாய் நம்பிக்கையோடு கூட இந்த மாதம் முழுவதையும் நீங்கள் கடக்கும்படியாக உங்களுக்கு நான் ஆலோசனை சொல்லுகிறேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மட்டுமல்ல, இவ்வுலகத்தின் துரைத்தனங்களோடும் அதிகாரம் மிகுந்த வல்லமையான ஆவிகளோடும் நமக்கு என்ன உண்டு?
என்ன உண்டு? போராட்டங்கள் உண்டு, தண்ணீர் உண்டு, அக்னி உண்டு. மாம்சத்தோடு இரத்தத்தோடு, அதாவது நம்முடைய உடல் சரீரமான நோய்கள் நிமித்தம் மாத்திரம் நினைச்சிடாதீங்க. பல விரோதமான காரியங்கள் நமக்கு விரோதமாக செயல்படும் என்பது நேர்ந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. காரணம், ஆண்டவர் நம்மை அடையாளம் கண்டிருக்கிறதுனாலே. நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற பாடுகள் வரும், ஆனா அவைகள் என்ன செய்யாது? நம்மை மேற்கொள்ளாது. வாசிப்போமா? எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்படி போராட்டம் இருந்தாலும் அது உங்களை மேற்கொள்ளாது. காரணம், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். யோபு 36 8 முதல் 11 வரையிலான வசனங்களை நாம் வாசித்தோமானால், அந்த பாடுகள் எதுவாக இருந்தாலும், போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும், ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தார் என்று பெயரிடப்படுகிற நீதிமான்களை அது அணுகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். யோபு 36 8 முதல் 11. வேகமாய். அவர்கள் விலங்குகள் போடப்பட்டு உபத்திரவத்தின் கயிறுகளால் கட்டப்பட்டிருந்தாலும் அவர் அவர்கள் கிரியையையும் மிஞ்சிப்போன அவர்களுடைய மீறுதல்களையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவர்கள் செவியை திறந்து கடிந்து கொள்ளுகிறார். அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். ஹல்லேலூயா. அதை கொஞ்சம் குறித்து வைத்துக் கொள்ளுங்க. அடங்கினால், செவி கொடுத்தால் என்ன செய்வாராம்? அவருடைய நாட்கள் நன்மையாக மாறும், அவர்களுடைய வருஷங்கள் செல்வ வாழ்வாக மாறும். என்னவா மாறும்? சொல்லுங்களேன். செல்வ வாழ்வாக. கொஞ்சம் பாவங்கள் செய்கிற போது போராட்டங்கள் ஏற்படுகிறது, பாடுகள் வருகிறது. இந்த பாடுகள் மத்தியிலே அவர்கள் அடங்கி கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் அவர்களுடைய ஒவ்வொரு நாட்களும், இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாட்களை நீங்கள் புரிந்து கொள்ளலாம், ஒவ்வொரு நாட்களும் நன்மை மிகுந்ததாக மாறும். ஒவ்வொரு வருஷங்களும், இனி வாழக்கூடிய ஒரு வருஷங்களும் செல்வ வாழ்வாக மாறுமா? ஹல்லேலூயா. யாருக்கு என்பது நீங்க அந்த வசனங்களின் முற்பகுதிகளில் வாசித்தீங்கன்னா, நீதிமான்களுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவரே, நான் நீதிமான் தானா? என் கூட நீங்க வாசம் செய்றீங்களாப்பா? என்னுடைய இருதயத்துக்குள்ள நீங்க இருக்கிறீங்களாப்பான்னு தினமும் ஆண்டவரை பார்த்து கேட்க வேண்டியது நம்முடைய கடமை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவர் வாசம் செய்யவில்லை ஆனால் நாமும் தள்ளப்பட்டு விடுகிறதற்கு காரணமாக மாறுவோம். ஆகவே இன்றைக்கே சொல்லுவோம், ஆண்டவரே, நான் தள்ளப்பட்டு போகாதபடிக்கு நீங்க என் கூட இருக்கணும் அப்பா. ஹல்லேலூயா. என் கூட நீங்க வழி நடக்கணும் ஆண்டவரே. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும், இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாட்களும் நான் உம்மோடு நடக்க விரும்புகிறேன் என்று சொல்லுங்க. என்னென்ன விதமான தண்ணீர்களை நாம் கடக்க வேண்டி இருக்கும்? இந்த உலக வாழ்க்கையிலே தண்ணீர்களை கடக்க தேவை இருக்கிறது. என்ன விதமான தண்ணீர்கள்? 2 தண்ணீர்களை இன்றைக்கு நாம் கடக்க வேண்டிய தண்ணீர்களாக உங்களுக்கு சீக்கிரமாய் நான் சொல்ல போகிறேன். முதலாவதாக வாசிப்போம். வெளிப்படுத்தல் 21 3, 4 ஆகிய வசனங்கள். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். ஹல்லேலூயா. தேவன் தேவ வாசஸ்தலமா இருக்கிற பிள்ளைகளுடைய காரியத்திலே அவர்களோடு கூட இருப்பாராம். ஹல்லேலூயா. அவர்களோடு கூட இருக்கிறதுனால ஒரு தண்ணீர் அங்க காண்பிக்கிறார். என்ன தண்ணீர்? கண்ணீர் என்கிற தண்ணீர். என்ன தண்ணீர்? சொல்லுங்களேன். கண்ணீர் என்கிற தண்ணீர். கண்ணீர்கள் யாவையும் துடைப்பார். கண்ணீர் வராதுன்னு சொல்லல. என்ன வரும்? கண்ணீர்கள் வரும். கண்ணீர் வரக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஏற்படும், ஆனா அவைகளை துடைக்கிறவராக இருப்பார்.
ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கண்ணீரின் பாதையிலே நாம் நடக்க வேண்டிய நிலைகள் வரும், இந்த மாதத்துல நேரிடலாம். ஆனால் அவைகளிலே அந்த கண்ணீரை துடைக்கிறவராக என் தேவன் அவருடைய வாசஸ்தலத்துக்குள்ளே தங்கி இருப்பார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வேதத்துல உத்தமனாய் வாழ்ந்த ஒரு மகா பெரிய ராஜாவை குறித்து நாம வாசிக்க முடியும். அதிகமாய் நாம இதை குறித்து வாசித்திருக்கிறோம். எசேக்கியா ராஜா தன்னுடைய நடத்தையிலும் தன்னுடைய செய்கையிலும் மிக ஜாக்கிரதையாய் தன்னை நீதிமானாய் காத்து கொண்டவர். நீதிமானாய் காத்து கொண்ட நிமித்தம் அவருக்கு பாடுகள் வந்தது, அவருக்கு நோய் ஏற்பட்டது. தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறார், நீ உன்னுடைய காரியங்களை ஒழுங்குபடுத்திக்கொள், நீ சீக்கிரமாய் மரிக்க போகிறாய் என்று சொன்னபோது சுவர்புறமாய் திரும்பினவர் ராம் முழுவதும் எண்ணமிட்டு கொண்டிருந்தாராம். ஹல்லேலூயா. ராம் முழுவதும் கண்ணீர். இந்த விதமான தண்ணீரை கடந்து போக வேண்டிய நிலை பரிசுத்தவான்களாகிய நமக்கு ஏற்படும். ஹல்லேலூயா. கண்ணீரை கடக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த கண்ணீரின் பாதையை நாம் எப்படி மாற்றிக்கொள்ளுவது என்பதை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஆலோசனை தரப்போகிறார். இந்த எசேக்கியா ராஜா என்ன செய்தார்? சுவர்புறமாய் திரும்பி ஆண்டவரை நோக்கி கதற தொடங்கினார். மனுஷனை நோக்கி அழல, மனுஷனிடத்துல தன்னுடைய ஆதங்கத்தை செலுத்தல, எந்த பக்கம் மாத்திரம் தன்னுடைய கண்ணீரை செலுத்தினார்? கர்த்தரிடத்திலே மாத்திரம், வேற யாருக்கும் தெரியாத அளவுக்கு அவருடைய கண்ணிலிருந்து கொட்டுகிற கண்ணீரை சுவர்புறமாக திருப்பி கொட்டினாராம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னுடைய இருதயத்தின் இந்த புண் ஆறாததாக இருக்கிறதே என்று தன்னுடைய மனைவிடத்துல சொல்லல, தன்னுடைய வீட்டாரிடத்துல சொல்லல, யாரிடத்திலையும் சொல்லல, கர்த்தர் மாத்திரம் காணும்படியாய் சொன்னார். ஹல்லேலூயா. என்ன நடந்தது? அங்க தீர்க்கதரிசி சொல்லிட்டு போனதுதான், வாசல்ல போனவர் திரும்ப வந்தாரு. ஹல்லேலூயா. இல்ல, உன்னுடைய ஆயுசு நாட்களிலே நான் 15 நாட்களை கூட்டுகிறேன். ஹல்லேலூயா. 15 ஆண்டுகளை நான் கூட்டுகிறேன் என்று கர்த்தர் கிருபையாய் அவருக்கு ஆண்டுகளை கூட்டி தந்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கண்ணீரை கடக்கிற சூழ்நிலைகளில் நீங்க இருக்கிற வேளையிலே நீங்க விடியற்காலம் மட்டும் எண்ணமிட்டு கொண்டிருக்கிறீர்களா? ராத்திரியெல்லாம் தூக்கம் இல்லாம அழுதுட்டு இருக்கிறீங்களா? வேதத்திலே வாசித்தீங்கன்னா சங்கீதம் 6:6 சொல்லுகிறது, ராம் முழுவதும் கண்ணீர், ராம் முழுவதும் கண்ணீர். வாசிப்போம் சங்கீதம் 6:6. என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், முழுதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். ஹல்லேலூயா. என்னுடைய கட்டிலை நனைக்க வேண்டிய நிலை வருகிறது என்கிற நிலையிலே நாம இருக்கலாம். ஏசாயா 38 13, 14 ஆகிய வசனங்களிலே இந்த எசேக்கியா ராஜா எப்படியெல்லாம் அழுதார் என்பதை விவரமாய் அங்கே நாம் வாசிக்க முடியும். ஏன்? ஏசப்பாவே மனுஷனாய் இந்த உலகத்திலே நடந்து திரிந்த போது அழுதார். ஹல்லேலூயா. அவருக்கே கண்ணீர் நேரிட்டது, அவர் கண்ணீர் விட்டு அழுதார் என்று சொல்லி பல இடங்களிலே நாம வாசிக்க முடியும். முதலாவதாக யோவான் 11:35 நாம் வாசித்தோமானால், தான் அதிகமாய் சிநேகித்த தன்னுடைய சிநேகிதனுக்காக அவர் கண்ணீர் விட்டு அழுதார். தன்னுடைய சிநேகிதனுடைய மரணத்தை பார்த்தபோது அவரால் பொறுத்து கொள்ள முடியாமல் கண்ணீர் விட்டு அழுதார். அடுத்ததாக லூக்கா 19:41 தன்னுடைய ஜனம் அழிந்து போகிறதை பார்த்து, எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார் என்று சொல்லி வாசிக்கிறோம். எபிரேயர் 5:7 அவர் தனக்காக, தன் சரீரம் அழிந்து போகிறதே, இன்னும் ஒரு சில மணி நேரங்களிலே தன்னை முழுமையாய் அழிக்க போகிறார்களே, தன்னுடைய இரத்தம் சிந்த போகிறதே என்று எண்ணி கண்ணீர் விட்டு அழுதார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கே இந்த நிலையானால் நமக்கு என்ன நிலை? யோசித்து பாருங்க. அப்ப கண்ணீர் என்கிற ஒரு பாதையை நாம இந்த உலகத்துல கடக்க தான் வேண்டும். ஹல்லேலூயா. நாம் கடக்கத்தான் வேண்டும். ஆனால் இதை கடந்து போகும்போது இதிலிருந்து எப்படி விடுதலை பெறுகிறது? கண்ணீர் நேரிடும். ஆனால் நேரிடுகிற இந்த கண்ணீர்லிருந்து எனக்கு எப்படி விடுதலை கிடைக்கும்? வாசிக்க கேட்போம். புலம்பல் 2:18 இரவும் பகலும் என்ன செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சீயோன் குமாரத்தியின் மதிலே, இரவும் பகலும் நதியளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே, உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாதே. ஹல்லேலூயா. கண்ணீர் மாற என்ன வழி சொல்லுங்களேன்? கண்ணீரே வழி. கண்ணீர் மாற என்ன வழி?
கண்ணீரே வழி. ஆனா அங்க கண்ணீர் யாரிடத்துல விட சொல்றார் ஆண்டவர்? ராம் முழுதும் ஓயாம ஆண்டவரை பார்த்து நதியளவு கண்ணீர் விடணுமா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நதியளவு நான் கண்ணீர் விடுகிறேன், என்னுடைய இந்த கண்ணீரின் பாதையை நீங்க மாற்றி அருளுங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து நாம கண்ணீர் விடும்போது நம்முடைய கண்ணீரின் பாதையை மாற்றி அருளுகிற தேவன் நம்மோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் என்னை கற்றுக்கொள்ளுகிறேன், இந்த தண்ணீரை நான் கடந்து செல்லுவேன். சொல்லுங்களேன், இந்த தண்ணீரை நான் என்ன செய்வேன்? இந்த மாதத்துல கடந்து செல்வேன், எளிதாய் கடந்து செல்வேன். என்ன கண்ணீர் தானே விடணும் ஆண்டுடைய சமூகத்துல, நான் அதற்கு ஆயத்தம் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இன்னும் ஒரு காரியத்தை நாம தண்ணீராய் கடந்து செல்ல வேண்டுமாம். அது என்ன என்பதை வாசிப்போம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் பிற்பகுதி. நீங்க முழு வசனத்தையும் வாசிக்கலாம். ஆதியாகமம் 11:6. அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இது என்ன? ஒரு கூட்டம் ஜனம் இருக்கு. அந்த ஜனம் நாம கடந்து செல்ல வேண்டிய கூட்டம். இந்த ஜனத்தை நான் குரூர ஜனம் என்று அழைக்கிறேன். இவங்களை யார் என்று அழைக்கிறேன்? குரூர ஜனம். இவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, தாங்கள் செய்ய நினைக்கிறது தடைபடாது என்று நினைக்கிற கூட்டம். இந்த கூட்டத்தை நாம் கடந்து செல்ல வேண்டும். இந்த கூட்டத்தை நாம் என்ன செய்யணும்? சொல்லுங்களேன், கடந்து செல்லணும். இது அடுத்த தண்ணீர். நாம நடந்து வரும்போது நம்மோடு கூட எதிர்கொள்ளுகிற ஒரு கூட்டத்தார். அவங்க என்ன நினைக்கிறாங்க? நான் செய்யறது கரெக்டு, நான் சொல்றத நீங்க செய்யுங்க, நான் சொல்றத நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டத்தை நாம கடந்து செல்ல வேண்டுமா? அவர்கள் குரூர ஜனம். அவர்கள் யார்? குரூர ஜனம். முதலாவதாக கண்ணீரை நாம் கடந்து செல்ல வேண்டும். இரண்டாவதாக குரூர ஜனத்தை நாம் கடந்து செல்ல வேண்டும். இந்த குரூர ஜனத்தை ஆண்டவர் திருத்துகிறதற்கு என்ன செய்தார்? இப்படிப்பட்ட இந்த ஜனங்க நினைச்சாங்க, நம்ம ஆண்டவரை காட்டிலும் பெருசா வளர்ந்துடலாம், ஆண்டவரை காட்டிலும் நம்ம பெருசா நம்முடைய கோபுரத்தை கட்டி எழுப்பி விடலாம் என்று நினைத்தார்கள். ஒரே பாஷை இருந்த இடத்திலே ஆண்டவர் இறங்கினார். அவருடைய நினைவுகள் தாறுமாறாயிற்று. ஹல்லேலூயா. அவருடைய அந்த நினைவுகளை என் ஆண்டவர் தாறுமாறாய் மாற்றி போட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரே சிந்தை இருக்கிற ஒரு சில நண்பர்கள் இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. தவறு செய்தாலும் சேர்ந்து நிற்பார்கள். தவறு செய்கிற கூட்டத்தில் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அதை கடந்து செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவங்க செய்யறது தப்பு, அவங்களுடைய நினைவுகள் தப்புன்னு நமக்கு நல்லா தெரியுது. ஆனா பழகிட்டோமே அப்படின்றதுக்காக அவர்களோடு ஒட்டி உறவாடுவோம். ஆனால் அவர்களோடு கூட சேர்ந்து நாமளும் என்னவா மாறுவோம்? தாறுமாறா மாறுவோம். அதுதான் அங்க வேதத்துல நம்ம வாசிக்கிற அடுத்த வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், தாறுமாறாக்கினார். நாம தாறுமாறாக வேண்டாம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யாராவது சரியில்லையா? அந்த கூட்டத்தை இருந்து விலகி இருங்க. இந்த மாதத்திலே நாம கடந்து போக வேண்டிய பாடுகள் இவைகள். இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு அடையாளம் காட்டுவார். அப்படி அடையாளம் காட்டும் போது அதை கடந்து செல்ல வேண்டிய மனப்பக்குவத்திற்குள்ளே நாம எல்லாருமே மாற்றிக்கொள்ளணும் நம்ம. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் வேதத்திலே வாசித்தோமே, ஆனால் ஆண்டவர் இஸ்ரவேலருக்கு மிக பெரிய போதனைகள் எல்லாம் சொல்லி தான் இந்த ஜனங்களை நல்வழிப்படுத்துகிறதற்கு அதிகமான ஆலோசனைகளையும் உபதேசங்களையும் இந்த இஸ்ரவேலருக்கு வைத்திருந்தார். அதுல சில ஜாதியாரோடு சேராதீர்கள் என்று ஆண்டவர் இவர்களுக்கு திட்டமாய் அறிவித்திருந்தார். நீங்க அந்த ஜனங்களை கடந்து போக வேண்டிய நிலை வரும், ஆனா அவர்களோடு கூட நீங்க கலந்து விடாதீர்கள் என்று இவர்களுக்கு ஆலோசனை சொல்லப்பட்டிருந்தது. நாம யோசுவா 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல யோசுவா சொல்லும் போது, அப்படிப்பட்ட ஜனங்களை நாங்கள் கடந்து வந்தோம் என்று சொல்லுவார். ஜனங்களை கடந்து வந்த போது சிலர் என்ன செய்துட்டாங்கன்னா, தங்களுடைய பிள்ளைகளை அவர்களுக்கு கொடுத்து விட்டார்கள். ஆகவே அங்கே கலந்து போனார்கள். கலந்து போனதுனால இந்த ஜனங்களிடத்துல இருந்த பரிசுத்தம் குலைந்து போயிற்று. ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. இவங்க என்ன செய்துட்டாங்க? அவங்களுடைய பலிபீடங்களை தங்களுக்குரியதாக மாற்றிக்கொண்டாங்க. அவங்களுடைய தெய்வங்களை தங்களுக்குரியதாக மாற்றிக்கொண்டாங்க. இன்றைக்கு ஐக்கியத்தின் நிமித்தமாய் தவறி போகிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நல்ல ஐக்கியத்திற்குள்ளே நான் இருக்கிறேனா என்பதை நாம் ஒவ்வொருவரும் ஆலோசித்து ஆண்டவிடத்திலிருந்து ஆலோசனை கேட்டு நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. ஹல்லேலூயா. அல்லேலூயா. 2-3 நாட்களுக்கு முன்பாக என்னுடைய பள்ளிக்கூடத்தில் ஒரு டீச்சர் என்னோடு கூட பேசி கொண்டிருந்தாங்க. வழக்கமாகவே என்னுடைய எல்லா உரையாடல்லையும் பிள்ளைகளோடு கூட நான் ஆலோசனைகள் பேசும்போது ஒரு முறையாவது மொபைல் ஃபோனை பற்றி பேசாமல் இருந்ததே இல்லை. எந்த ஒரு அக்கேஷனாக இருந்தாலும், எந்த ஒரு ப்ரோக்ராமாக இருந்தாலும் என்னுடைய உரையாடலில் ஃபோனுடைய அவேர்னஸ் நான் கொடுத்துருவேன் எப்போவுமே. அப்போ அவங்க சொன்னாங்க, மேம் நீங்கள் ஒரு முறையும் அசம்பிளியில் பேசும்போதும் சரி, ஒரு முறையும் ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராமில் பேசும்போதும் சரி, நான் யோசித்திருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கை இந்த மொபைல் ஃபோன்னால தான் வீணாக போச்சு அப்படின்னு. அப்போ நான் கேட்டேன் என்ன நடந்தது. ஏன்னா இப்படிப்பட்ட காரியங்கள் ஆலோசனைகள் சொல்லுகிறதற்கு எனக்கு ஏதுவாக அமையும். ஆகவே என்ன நடந்தது என்று கேட்டபோது கண்ணீரோடு கூட அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க ஷேர் பண்ணினாங்க. அவங்களுடைய ஏஜ் பிலோ 40 தான் இருக்கும். அவங்க சொன்னாங்க, எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க மேம். 2 பிள்ளைகளுமே நல்லா படிப்பாங்க. பெரிய மகன் +2 படிக்கிறான், சின்ன மகள் 10th படிக்கிறா. 2 பிள்ளைகளுமே நல்ல ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னுடைய கணவர் திடீரென்று ஒரு பழக்கத்திற்குள்ளே மாறினார். என்ன பழக்கம்னா போதை. அந்த போதை என்னன்னா மொபைல் போதை. என்ன போதை சொல்லுங்களேன்? மொபைல் என்கிற போதை. அந்த போதைக்குள்ள அவர் போனார். எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அவர் எப்போ யூஸ் பண்ணுவார்னா வேலைக்கு போகிற நேரத்தில் தான் யூஸ் பண்ணுவார். நல்ல வேலையில் இருக்கிறாரு. இப்போ கூட அந்த வேலையை செய்துட்டு இருக்கிறாரு. 75,000 சம்பாதிக்கிறாரு. ஆனால் அந்த வேலைக்கு போகும்போது காலையில் 9லேருந்து சாயங்காலம் 3 வரைக்கும் ஒரு விதமான விளையாட்டு அவருடைய ஃபோனில் அவர் விளையாடுவார். அந்த விளையாட்டுக்கு பேர் ஷேர் மார்க்கெட். இந்த ஷேர் மார்க்கெட் என்கிறது என்ன ட்ரேடிங் பண்ணுகிறது. அதாவது ஒரு பொருளை வாங்குவாங்க விலை கொடுத்து, அன்றைக்கே ஒரு சில மணி நேரங்களில் அந்த பொருளை விற்கணும். ஒருவேளை விற்கிறதற்கான கஸ்டமர் கிடைக்கலன்னா இவங்க வாங்கின அந்த 1 லட்சமோ 2 லட்சமோ இவங்களுக்கு வீணா போயிடும். ஆனால் சில நேரங்களில் அதிகமான பணத்திற்கு அதை விற்க முடியும். ஆனால் அந்த கெடு ஒரு நாள் தான் அல்லது 1 மணி நேரம் தான். அதற்குள்ள அவங்க அதை விற்று போடணும். இதில் கிரெடிட் கார்டை பயன்படுத்தி 60 லட்சத்தை அவர் அளித்தாராம். யோசித்து பாருங்க குடும்பம் என்ன மாதிரி நிலைக்கு மாறும்னு. 60 லட்சத்தை கண்ணு தெரியாம இழந்து போனார். இழந்து போய் பைத்தியத்தை போல, இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. வீட்டுக்கு சாயங்காலம் ஆஸ் யூஷுவல் வருவாரு, வழக்கம் போல வீட்டில் இருப்பார். அடுத்த நாள் காலையில் அவருக்கு ஒரு கிரேஸ், இந்த மொபைல் ஃபோன் எடுத்த உடனே அந்த மார்க்கெட்டுக்குள்ள போயிடணும், அதுக்குள்ள போயிட்டு இந்த வேலையை செய்து விடணும் என்று சொல்லி, நான் விட்டதை நேற்றைக்கு என்ன இழந்தனோ அதை இன்னைக்கு திரும்ப நான் பெற வேண்டும் என்று சொல்லி அதை ஒரு கிரேஸாக மாறி பைத்தியமாக மாறி 2-3 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இவங்களுக்கு தெரியுது, எல்லா பேங்க்ல இருந்தும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. ஏன்னா ரிட்டர்ன் பே பண்ணலையே, கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணியிருக்கார். போலீஸ் கம்ப்ளைண்ட் ஒன் ஆஃப்டர் தி அதர் போலீஸ் வர தொடங்கின பிறகுதான் இவங்களுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியும். இந்த பிள்ளையால் அதை சமாளிக்கவே முடியலை. இவ தன்னுடைய தாய் வீட்டிற்கு போய்விட்டால் சேர்த்து வைத்திருந்த எல்லா பணத்தையும் முடிந்தவரை எல்லாவற்றையும் கொடுத்தா, எல்லா நகையையும் கொடுத்தா. பிள்ளைகளை சாதாரண பள்ளிக்கூடத்தில் மாற்ற வேண்டிய நிலை வந்தது. இதெல்லாம் கோவிட் பீரியடில் நடந்தது. 4 ஆண்டுகள் நாங்கள் படுகிற பாடு கொஞ்சம் நஞ்சம் அல்ல. கடனை மாத்திரம்தான் நான் சம்பாதித்து செலுத்தி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாள். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கடனை மாத்திரம்தான் நான் செலுத்திட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியல என்னுடைய கணவர் சரியான பாதையில் தான் இருக்கிறாரான்னு. வேலைக்கு போவார், சாயங்காலம் வந்த உடனே நான் மறுபடியும் நீங்கள் ஸ்விக்கி ஆர்டர் பண்ணுங்க, நீங்கள் வீட்டில் இருக்க வேண்டாம் என்று அனுப்பிவிடுவேன், நீங்கள் பட்ட கடனை நீங்கள் அடைக்க வேண்டும் என்று சொல்லி நான் அனுப்புவேன். இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தான் எங்களுடைய குடும்பம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நான் இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் ஸ்கூலில் வேலை செய்துட்டு நான் சாயங்காலம் வீட்டிற்கு போய் நான் தையல் மிஷினில் உட்கார்ந்து ராத்திரி முழுவதும் 12-1 மணி வரைக்கும் 2 பிளவுஸ் அல்லது 3 பிளவுஸ் தைக்க வேண்டும். காலையில் 4 மணிக்கு எழும்பி நான் ஸ்கூலுக்கு கிளம்பி வர்றதுக்கு முன்னால் வரைக்கும் நான் தச்சாதான் எனக்கு வருமானம். அதை வச்சு தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னாள். ஹல்லேலூயா.
ஒவ்வொருடைய குடும்பம் எவ்வளோ பெரிய பாடுகளுக்குள்ளே போகுதுன்னு பாருங்க. அப்போ நான் கேட்டேன், இந்த பழக்கத்திற்குள்ளே அவள் போகிறதற்கு என்ன காரணம்? அவருடைய நண்பர்களே காரணம்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. அவருடைய நண்பர்களே, அவர் மாத்திரம் இல்லை, கூட இருந்த 5 பேர் வேலை ஸ்தலத்தில் 5 பேரும் இதே மாதிரி தான் சீரழிஞ்சு போயிருக்காங்க. ஹல்லேலூயா. என் அன்பு தம்பிமார், தங்கச்சிமார், பெரியவர்களே, நாம் நினைக்கிறோம் இந்த காரியத்தினால என்ன ஆயிட போகுது, இந்த ஐக்கியத்தினால என்ன ஆயிட போது, இன்றைக்கு தெரியாது. அதன் விளைவுகள் மிக சீக்கிரத்திலே அது நம்மை தாறுமாறாக்கி போடும் என்பதை நாம் ஜாக்கிரதையாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நான் அதெல்லாம் செய்கிறதில்ல, நான் வெறும் ஷார்ட்ஸ் தான் பார்க்குறேன், நான் வெறும் வீடியோ தான் பார்க்குறேன், நான் சாதாரண கேம் தான் விளையாடுறேன் என்று சப்பக்கட்டு சொல்லாதபடிக்கு ஜாக்கிரதைப்பட்டு கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நான் சோஷியல் மீடியா தான் பார்க்குறேன், நான் ஃபேஸ்புக் தான் பார்க்குறேன், நான் வாட்ஸ்அப் தான் பார்க்குறேன், ஜாக்கிரதைப்பட்டு கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுடைய மொழியை தாறுமாறாக்க விடாதிருங்கள். ஹல்லேலூயா. சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, கிருபையா என்னை இந்த தண்ணீரை கடந்து போக என்ன செய்யுங்க சொல்லுங்களேன். கிருபை செய்யுங்கப்பா, நான் இதில் விழுந்து போகக்கூடாது என்று சொல்லுங்க. 2 ராஜாக்கள் 16:2-3 தன் குமாரன் உட்பட தீக்கடக்க பண்ணினானா ஒரு ராஜா. இந்த ராஜா ஆகாஸ் என்று சொல்லுகிற தாவீதின் சந்ததியிலே வந்த ராஜா. ஆனா வழிமாற்ற தொடங்கினான் தன்னுடைய பிள்ளைகளை. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் சரியான பாதையிலே செல்லவில்லை, ஆனால் அதற்கு முழு பொறுப்பு பெற்றோரையும் சாரும் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளுகிறதற்கு நாம் நம்மை அர்ப்பணிப்போம். நியாயாதிபதிகள் 6:12 சொல்லுகிறது, கர்த்தர் நோடே கூட இருக்கிறார் என்று ஒரு சின்ன பையனாகிய கிதியோனை பார்த்து சொல்லப்பட்டது. அப்ப அவர் கேட்டாரு, நீங்க என் கூட இருந்திருந்தா இதெல்லாம் என்னுடைய ஜனத்துக்கு ஏன் ஆண்டவரை நடக்கணும், இவையெல்லாம் ஏன் சம்பவித்தது என்று கேட்டார். அப்போதான் முன் வசனங்களை நான் வாசித்து பார்த்தேன். முதல் வசனத்தில் சொல்லியிருக்கு, நியாயாதிபதிகள் 6:1 பொல்லாப்பானதை செய்ததினால். ஹல்லேலூயா. ஏன் இதெல்லாம் நேரிட்டது? இஸ்ரவேலர் பொல்லாப்பானதை செய்ததினால ஆண்டவர் கொஞ்ச நாள் அவர்களை மீதியானியருடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இவங்க பட்ட பாடு கொஞ்ச நஞ்சம் இல்லை. இவர்களை வந்து சூறையாடி கொள்ளையடித்து விட்டு போய்விடுவார்கள் மீதியானியர். வருவாங்க, இவங்க சேர்த்து வச்ச சகல தானியங்கள், ஆடுகள், மாடுகள் எல்லாத்தையும் அபகரிச்சுட்டு போயிடுவாங்க. ஒன்றும் இல்லாமல் நிற்பாங்க. செய்த முயற்சியுடைய பலன் எல்லாம் அற்றவர்களாக நிற்பார்கள். இன்னைக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட நிலையிலே நம்முடைய குடும்பம் கடந்து போகிறதானால், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குரூர ஜனத்தை நான் கடந்து போக எனக்கு நீங்க கிருபை செய்யுங்கப்பா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த தண்ணீரை நாம கடக்க நாம என்ன செய்யணுமா? எபிரேயர் 11:29 நாம வாசிக்கிறோம், விசுவாசத்தினாலே. எதனால சொல்லுங்களேன்? விசுவாசத்தினாலே இந்த தண்ணீரை நாம என்ன செய்ய முடியும்? கடக்க முடியும். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் உண்மையே நம்பி இருக்கிறேன். நான் என்னோட கூட இருக்கிற நண்பனை நான் நம்பவில்லை, என்னை கைட் பண்ணுகிறவனை நான் நம்பவில்லை. நான் உண்மையே நம்பி இருக்கிறபடினால இந்த தண்ணீரையும் நான் கடந்து ஜெயம் எடுப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தவறான உறவுகள் இன்றைக்கு அநேகர் மத்தியில், தவறான சம்பாஷணைகள், தேவையற்ற வார்த்தைகள், இவைகள் யாவையும் நாம் திருத்தி கொள்ளுவோமே ஆனால் ஆண்டவர் நம்ம இந்த மாதத்திலே அவர் நம் கரம் பிடித்து நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோடு கூட இருப்பார் என்று சொல்லுங்க. இந்த குரூர ஜனம் கெடுத்து போடுகிறவர்கள், அவர்களிடத்திலிருந்து நாம் நம்மை விலக்கி பாதுகாத்து கொள்ள வேண்டும். வாசிப்போம் எபிரேயர் 11:29. விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். ஹல்லேலூயா. நான் அமிழ்ந்து போகக்கூடாது ஆண்டவரே, என் கூட இருக்கிறவங்களால நான் விழுந்து போகக்கூடாது. விசுவாசத்தை நான் பிடித்து கொண்டு நிற்பேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் எனக்கு போதும் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏசாயா 43:2 சொல்லுகிறது, நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். ஹல்லேலூயா. அடுத்த பகுதி என்ன சொல்லுகிறது? நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். இது என்ன வேகாத அக்னின்னு யோசித்து பார்த்தேன். ஹல்லேலூயா. நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. பற்றாத அக்னி, வேகாத அக்னி, அது என்ன? வாசிப்போம். ஆதியாகமம் 15:17.
சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைக்கிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. ஹல்லேலூயா. இருள் வந்தபோது கடந்து போகிற அக்கினி ஜுவாலை. இந்த அக்கினி ஜுவாலை பற்றாத அவிக்காத அக்கினி. ஹல்லேலூயா. கடந்து போகிற அக்கினி ஜுவாலை என்ன சொல்லுங்களேன்? பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அந்த அக்னி ஜுவாலை தான் நமக்கு இந்த மாதம் முழுவதும் நம்மோடு கூட கடந்து வருகிறவர். ஹல்லேலூயா. கடந்து போகிற அக்னி ஜுவாலை காரிருள் வந்த உடனேயே இந்த ஜனங்க பார்த்தாங்களாம், நம்முடைய குடும்பத்தில் இருள் சூழல் வரும்போது நம்மோடு கூட ஒரு அக்னி ஜுவாலை கடந்து வரும். அந்த அக்னி ஜுவாலை நம்மை அவிக்க கூடாத அக்னி ஜுவாலையாக இருக்கும். வாசிப்போம் யாத்ரா 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அங்க ஒரு அக்னி ஜுவாலையை சொல்லப்பட்டிருக்கு. அந்த அக்னி ஜுவாலை எரிந்து கொண்டே இருக்கிறது, ஆனா அது அவிக்காத அக்னி ஜுவாலையாக இருந்ததாம். வாசிப்போம் யாத்ரா 3:2. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. ஹல்லேலூயா. வேகாத அக்னி இதுதான். வேகாத அக்னி என்னதுதான்? இந்த அக்னி தான். இந்த அக்னி ஜுவாலை நம்மோடு கூட இருக்குமானால் ஆண்டவர் லீடர்ஷிப் குவாலிட்டியை கொடுப்பார். இந்த மோசேக்கு கர்த்தர் வழி நடத்துகிறதற்கான திறனை பெற்று தருகிறதற்கு இந்த அக்னி ஜுவாலை அவரை வழி நடத்தியது. இன்றைக்கு ஒருவேளை சில காரியங்களை ஹேண்டில் பண்ண முடியாத சிச்சுவேஷன் வரும்போது இந்த அக்னி ஜுவாலையை கேளுங்க. ஆண்டவரே, இந்த அக்னி ஜுவாலை என்னை அவிக்காம என்னை நடத்த வேண்டிய பாதையிலே நடத்தட்டும் அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவிக்காத அக்னி. அடுத்தது இந்த அக்னி என்ன செய்யுமா? யாத்ரா 13:22 சொல்லுகிறது, இந்த அக்னி ஜுவாலை விலகி போகவில்லை. இந்த அக்னி ஜுவாலை என்ன பண்ணல சொல்லுங்களேன்? இந்த மாதம் முழுவதும் இந்த அக்னி ஜுவாலை நம்மை விட்டு விலகி போகாது. இந்த அக்னி எகிப்தியருக்கு அது ப்ராப்ளமாக இருந்தது, தடையாக இருந்தது, இவங்களை அணுகக்கூடாதபடி தடையாக இருந்தது. ஆனால் இஸ்ரவேலருக்கோ விலகி போகாத பாதுகாவலாக இருந்தது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த அக்னி விலகி போகவில்லை. முதலாவது, இந்த அக்னி ஜுவாலை அவிக்கவில்லை. ரெண்டாவது, இந்த அக்னி ஜுவாலை விலகவில்லை. மூன்றாவது, இந்த அக்னி ஜுவாலை என்ன செய்ததா? புடமிட்டது, சுத்திகரித்தது. ஹல்லேலூயா. இந்த அக்னி ஜுவாலை என்ன செய்தது? புடமிடுகிற அக்னி ஜுவாலையாக இருந்தது. நாம வாசித்தோமானால் சகரியா 13:9 ஒரு 3 பகுதி கூட்டத்தாரை பற்றி வாசிக்கிறோம். முதல் 2 பகுதி அவங்களுடைய அக்கிரமத்து நிமித்தமாய் அழிந்தார்கள். மூன்றாவது ஒரு பகுதி, அதுதான் நாம எல்லாரும். இந்த 3ஆம் பங்கு என்று சொல்லுகிற இந்த கூட்டத்தாரை ஆண்டவர் தனக்கென்று தெரிந்து கொண்டாராம். ஹல்லேலூயா. சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஹல்லேலூயா. இந்த 3ஆம் பங்கு கூட்டத்தாருக்கு ஆண்டவர் நிறைய கஷ்டத்தை கொடுக்கிறாராம். ஹல்லேலூயா. நிறைய பாடுகளை கொடுக்கிறாராம். அவர்களை புடமிடுகிறாராம். எதற்காக என்றால் இவர்கள் என் ஜனம் என்று அறியும்படியாக. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நாம சொல்லுவோமா இவர்தான் எங்கள் தேவன் என்று சொல்லுவோமா? எப்போ? இந்த அக்னியை கடந்து போகும்போது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இது புடமிடுகிற அக்னி. இது என்ன அக்னி? கொஞ்சம் அடி வாங்க வேண்டியது இருக்கும் இந்த மாதத்தில். ஆனால் அவைகள் நம்ம என்ன செய்யாது? மேற்கொள்ளாது, வேக விடாது. அது நம்மை விட்டு விலகியும் போகாது, நம்மோடு கூட இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவரை இந்த மாதம் முழுவதும் என் கூடவே வாங்கப்பா என்று அழைப்போம். வசனம் வாசிக்க நேரம் இல்லாததினால நான் முடித்து கொள்ளுகிறேன். நீ என்னுடையவன் என்பதினாலே நீ இவைகளை பெற்றுக்கொள்ளுகிறாய் என்று ஏசாயா 43:1 சொல்லுகிறது. இவைகள் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதம் தண்ணீரையும் அக்னியையும் நம்ம கடந்து செல்லணும். ஆனால் முடிவு மகிமையானதாக இருக்கும் என்பதை ஏசாயா 4:5 நாம் வாசிக்கிறோம். மகிமையானவைகளின் மேலே காவல் தங்கி இருக்கும். என்ன இருக்குமா? நாம் எல்லாரும் யாரு? தண்ணீரை கடக்கிறவங்க, அக்னியை கடக்கிறவங்க. நாம் எல்லாரும் யாரு? மகிமையானவங்க. மகிமையானவர்கள் மேலே என்ன தங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்குன்னா காவல் உண்டாயிருக்கும். என்ன உண்டாயிருக்கும்?
காவல். ஆண்டவர் நம்மை காக்கிற தேவனாய் இந்த மாதம் முழுவதும் இருப்பார். ஹalleluya, ஹalleluya. ஆகவே நான் செய்ய வேண்டியது அவருடைய துதியை நான் சொல்லி வருவேன். ஏசாயா 43:21 படி இவர்கள் என் ஜனம், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்படியே கண்களை மூடுங்க. ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு கூட பேசினார். கர்த்தர் தண்ணீரை கடக்க செய்கிறார், ஆறுகளை கடக்க செய்கிறார், அக்னியிலே நடக்க செய்கிறார், அக்னி ஜுவாலை நம்மை பற்றாதபடி காக்கிறார். அப்பா, நீர் என்னோடு கூட எங்களோடு கூட பேசின இந்த அன்மையான வார்த்தைக்காக நன்றி. நாங்கள் வாழ்நாள் முழுவதும் கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்துகிற ஜனமாய் எங்களை நீங்கள் உருவாக்குங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் பிடிச்சிச்சா? அப்பனா